குற்றம் பற்றிய அனைத்து கனவு பலன்கள். நீங்கள் ஏதோ ஒரு குற்றம் செய்து விட்டது போல் கனவு கண்டால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு விவேகத்தை இழந்துவிடக்கூடிய வாய்ப்பு ஒன்று வரப்போகிறது. அவ்வாறு விவேகத்தை இழந்த நிலையில் நீங்கள் எடுக்க போகும் ஒரு முடிவானது உங்களை பெருந்தொல்லைகளுக்கு ஆளாக்கி விடக்கூடும். ஆகையால் இப்போது முதலே உங்களது உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். பிறருடைய குற்றத்திற்கு நீங்கள் உடந்தையாய் இருப்பது போல கனவு கண்டால் உங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டிருந்தும் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தாமல் உங்களோடு மிகவும் அன்பாக பழகக்கூடிய நண்பர் ஒருவர் விரைவில் கிடைக்கப் போகிறார். அவரால் உங்களுக்கு பல நன்மைகள் விளையப் போகின்றன. நீங்கள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் கொடுத்திருக்கும் ஒரு திட்டம் சரியானதா தவறானதா என்று தீர்மானிக்க முடியாமல் உங்கள் மேலதிகாரி திண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நீங்களே வலியச் சென்று உங்களுடைய கருத்தை அவரிடம் வற்புறுத்தாதீர்கள். அவராகவே சிந்தித்து முடிவுக்கு வருமாறு விட்டுவிடுங்கள். அப்போதுதான் உங்களுடைய அறிவுத்திறனை அவரால் புரிந்து கொள்ள முடியும். நீங்களே பிறரை குற்றம் சாட்டுவது போல் கனவு கண்டால் உங்கள் உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை மறுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் முடியவில்லை. நீங்கள் எவருக்கு தவறு இழைத்தீர்களோ அவரிடம் போய் மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் மனம் அமைதி அடைவதற்கு அதைவிட வேறு வழியே கிடையாது. குற்றங்களை விசாரிக்கும் ஒரு பஞ்சாயத்து மன்றத்தை கனவில் கண்டால் நீங்கள் ஒருவரை எளிதில் ஏமாற்றிவிடக்கூடிய வாய்ப்பு ஒன்று வரப்போகிறது. அவரை ஏமாற்றுவதால் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கலாம். ஆனால் பின்னால் நீங்களே அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட நேரிடும். அத்துடன் இடைக்காலத்தில் சில நண்பர்களை இழக்கவும் நேரிடும். ஆகையால் எந்த வகையிலும் பயனற்றதாக முடிகிற அந்த ஏமாற்று காரியத்தில் நீங்கள் ஈடுபடாது இருப்பதே நல்லது. தலைமறைவாய் திரியும் ஒரு குற்றவாளியை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த சில பெரியவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு காரியம் செய்ய எண்ணியிருக்கிறீர்கள். அது தவறு. அந்த காரியத்தின் பின் விளைவுகள் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் இருக்க மாட்டா. அவற்றிலிருந்து உங்களை காத்து கொள்வதற்கு நீங்கள் அந்த பெரியவர்களின் உதவியையே நாட வேண்டியது இருக்கும். ஆகையால் இப்போதே அவர்களுடைய அறிவுரைகளின்படி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு குற்றத்திற்காக அபராதம் செலுத்துவது போல் கனவு கண்டால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இடையே வீணான ஒரு தகராறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு சிறிய சங்கதியில் தோன்றி பெரிய வம்பாக வளர்ந்துவிடக் கூடும். ஆகையால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காதவாறு ஒருவருக்கொருவர் சமாதானமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு குற்றத்திற்காக கைது செய்யப்படுவது போல் கனவு கண்டால் ஒரு முக்கியமான சங்கதியில் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே உங்களை ஏமாற்ற காத்திருக்கிறார். அவர் அப்படி ஏமாற்றிவிட்டால் அப்புறம் உங்களால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையால் இப்போதே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஒரு குற்றத்திற்காக வேறு ஒருவர் கைது செய்வது போல் கனவு கண்டால் இன்னார் என்று கண்டுபிடிக்க முடியாத சில பகைவர்கள் இதுவரையில் உங்களுக்கு மறைமுகமான பல தொல்லைகளை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை விரைவில் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். அதற்கப்புறம் இப்போது நீங்கள் யார் மீதும் ஐயம் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களிடமெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கும். ஒரு கைதியை கனவில் கண்டால் நீங்கள் ஒரு புதிய கலையை கற்றுக்கொள்வீர்கள்.
ஏற்கனவே நீங்கள் ஒரு கலைஞராக இருந்தால் உங்கள் கலையில் நீங்கள் ஒரு சிறப்பான பெயரும் புகழும் பெறுவீர்கள். அத்துடன் நீங்கள் இப்போது இருக்கும் இடத்தை விட்டு இதைவிட சற்று வசதியான வேறு இடத்திற்கு குடிபோவீர்கள். நீங்கள் ஒரு கொள்ளைக்காரனை கனவில் கண்டால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஆனால் பிரயாணங்களின் போது சிறு விபத்துக்கள் ஏற்படாவிட்டாலும் உடல் நலக்குறைவால் சில நாட்கள் நீங்கள் படுக்கையில் இருக்க வேண்டியதிருக்கும். என்றாலும் இதையெல்லாம் ஈடு செய்யும் வகையில் உங்களுக்கு நல்ல பண வருமானம் கிடைக்கும். உங்கள் கண் எதிரே ஒரு கொலை நடப்பது போல் கனவு கண்டால் சில விலை உயர்ந்த பொருட்களை மிகவும் குறைவான விலைக்கு நீங்கள் வாங்கப் போகிறீர்கள். ஒருவேளை அவை வீடாகவும் நிலமாகவும் கூட இருக்கலாம். அதே சமயத்தில் தொழில்துறையிலோ அல்லது குடும்பத்தின் பொருளாதாரத்திலோ உங்கள் கவனக்குறைவினால் சில நஷ்டங்கள் ஏற்படலாம். குறிப்பாக உங்களை முகஸ்துதி செய்பவர்களிடம் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு கோயிலில் நரபலி நடப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் விற்பதற்கோ அடமானம் வைப்பதற்கோ இயலாத ஒரு நிலையான பெருஞ்சொத்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த சொத்திலிருந்து கிடைக்கும் வருமானத்தின் ஒரு பகுதியை நீங்கள் பொதுநல பணிகளுக்கு செலவிட வேண்டியது வரும். நீங்களே ஒரு கொலையை செய்வது போல் கனவு கண்டால் உங்களுடைய சக்திக்கு மீறிய காரியங்களை செய்வதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். அதனால் உங்களுக்கு வீணான பொருள் விரயமும் ஏமாற்றமும் ஏற்படுமே தவிர நன்மை எதுவும் ஏற்படாது. ஆகையால் இத்தகைய தேவையில்லாத ஆசைகளை உடனே விட்டு ஒழியுங்கள். நீங்கள் ஒரு கொலைகாரனை கனவில் கண்டால் உங்களால் ஒரு நாளும் தீர்த்து கொள்ள முடியாத ஒரு சிக்கலை வேறு ஒருவர் தீர்த்து வைக்கப் போகிறார். உங்களுக்கு வரவேண்டிய சில பழிச்சொற்களையும் அவரே ஏற்றுக்கொள்ளப் போகிறார். அப்படிப்பட்டவருக்கு உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் நன்றியோடு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அவர் உங்களுடைய தீரா பகைவராக மாறிவிடுவார். நீங்கள் சித்திரவதை செய்யப்படுவது போல் கனவு கண்டால் உங்களை துன்புறுத்தி வரும் ஒரு கொடிய நோயிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். இன்னும் சிறிது காலத்திற்கு நீங்கள் கடுமையான பத்திய உணவை உட்கொள்ளும் வாழ்க்கையையே கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் குணமான நோய் மறுபடியும் வந்துவிடும். நீங்கள் பிறர் மனைவியோடு கள்ள நட்பு கொள்வது போல் கனவு கண்டால் உங்களுக்கு ஒரு புதிய நண்பர் கிடைக்கப் போகிறார். அவர் உங்களை தவறான வழிகளில் இழுத்துச் செல்ல முயலுவார். ஆகையால் நீங்கள் விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் பல தொல்லைகளுக்கு ஆளாக நேரிடும். வலிய வருகிற ஒரு கள்ள நட்புக்கு நீங்கள் உடன்பட மறுப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு கெட்ட பெயரை உண்டாக்குவதற்கு சிலர் வேண்டுமென்றே முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய முயற்சி பலிக்காது என்றாலும் அவர்களால் தோற்றுவிக்கப்படும் இடையூறுகளை உங்கள் மனத்தின்மையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கணவர் அல்லது காதலி உங்களுக்கு துரோகம் இழைப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு ஏதாவது சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது குடும்ப பங்காளிகளுடன் ஆவது தொழில் பங்காளிகளுடன் ஆவது உங்களுக்கு வீணான தகராறுகள் ஏற்படலாம். ஆகையால் குடும்ப விவகாரங்களிலும் தொழில் விவகாரங்களிலும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வதற்கு பழகிக்கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களை இன்னும் சில நாட்களுக்கு நீங்கள் ஒத்தி போடுவது நல்லது. பொய் சொல்லக்கூடாத ஒருவரிடம் நீங்கள் பொய் சொல்வது போல் கனவு கண்டால் உங்கள் பண வசதி பெருகும். நீங்கள் தவறாக செய்கிற சில காரியங்களை கூட உங்களையும் அறியாமல் சரியாக அமைந்துவிடும். அதே சமயத்தில் நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கான பழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். உங்களிடம் பிறர் பொய் சொல்வது போல் கனவு கண்டால்
நீங்கள் நெடுங்காலமாக அடைய ஆசைப்பட்ட ஒரு பதவியை அடைய போகிறீர்கள். அதில் நீங்கள் நீடிக்க விரும்ப மாட்டீர்கள். காரணம், அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காது. ஆகையால் சிறிது காலத்தில் நீங்களாகவே அந்த பதவியை விட்டு விலகி விடுவீர்கள். நீங்கள் ஒரு குற்றவாளியை ஜாமீனில் விடுவிப்பது போல் கனவு கண்டால், இதுவரையில் உங்கள் மீது வீணாக பகைமை கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் விரைவில் தங்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் வலிய வந்து நட்பு கொள்ள விரும்புவார்கள். அப்படி வந்தால் அவர்களை நீங்கள் மனம் உவந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் விளையும். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.